வாச்சக கர்மண சமஸ்த அபராதம் க்ஷமஸ்வ. அம்மா அம்மா கிட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அம்மா தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அம்மா தான் நம்மளை வாழ வைக்கணும். அம்மா தான் நமக்கு வழியை காட்டணும். அம்மாவோட பிரசாதம் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பாவத்தை ரொம்ப முக்கியமாக முன்னுக்கு வச்சுக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் அம்மா இருக்கா. அம்மா இருந்தால் தானே உணர்ந்து உயர்ந்து உண்மைகளை உணர்ந்து வாழ முடியும். அந்த அம்மாவோட கிரேஸ் தானே நம்மளோட இந்த பர்த். இந்த தியாகத்துக்குள்ளே இருந்து நம்மளுக்கு இந்த பர்த் கொடுத்தது யாரு? அம்மா. அந்த தியாகம் தான் அம்மா. அந்த தியாகத்துக்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு இந்த அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உயர்ந்து எழும்பும் நாள் நம்மளெல்லாம் உண்மையில் ஒரு குராசுக்குள்ள இருந்து தான் உயர்ந்து எழும்பி வந்திருக்கு. ஒரு சொரூபத்துக்குள்ள இருந்து தானே நமக்கு ஒரு சொரூபம் கிடைச்சது. அப்ப அந்த சொரூபம் யாரு? அம்மா, டிவைன் மதர். அந்த அம்மாவோட சுரூபத்திலிருந்து கிடைச்ச இந்த சுரூபத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த அம்மாவுக்கு தான் ப்ரேயர் பண்ணணும். அந்த அம்மாவோட ப்ரொடெக்ஷன் தான் நம்மளுக்கு வேணும். டிவைன் மதர் ப்ரொடெக்ஷன் அவர் லைஃப். ஆத்ம கவச்சம் அம்மா, தேக கவச்சம் அம்மா. Protect our soul, Mom. Protect our body, Mom. Protect our karma, Mom. Protect our world, Mom. Everything, your grace, Mom. You protect me. நம்ம எல்லாம் அந்த ஒரு திவ்யத்துவத்தை நம்மளெல்லாம் வணங்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளெல்லாம் வந்தது தேவலோகத்திலிருந்து. அப்படி நினச்சிக்கங்களேன், ஒரு தேவலோகத்தில் தான் நம்ம இருந்திருந்தோம். அந்த தேவலோகத்துக்குள்ளே இருந்து நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தோம் நம்ம. ஆனால் அந்த தேவலோகத்திலிருந்து நம்மளை கர்ம பூமிக்கு அனுப்பி விட்டுருக்கிறார். அது நம்மள சொல்கிறோம்ல, தாய்நாடு. தாய்நாடுன்னு தான் சொல்கிறோம், தாயகம். இப்போ நம்மளோட எல்லாம் தாயகம்னா எங்கே நமக்கு தெரியும். ஒன்று ஸ்ரீலங்கா, இல்லைன்னா இந்தியா, இல்லைன்னா பிரிட்டன், யூரோப், எங்கேயோ மதர் பிளேஸ். Life is very important place, mother place. It's motherland. Our life wake up motherland. Then respect please your motherland. Respect please motherland. Respect please our mother. Very important. அதனால தான் தாய் நாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அப்போ நம்மளுடைய தாய் நாட்டில் இருந்து நம்ம எல்லோரும் வாழ்க்கையை தேடி, வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதை தேடி இன்னைக்கு இங்கெல்லாம் இருக்கிறோம். அந்த தாயினுடைய அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் வெற்றி அடையலாம். இப்போ நம்மளெல்லாம் கர்ம பூமியில் இருக்கிறோம்.
லண்டன் என்றால் நம்மளுக்கெல்லாம் கர்ம பூமி. பாண்டவர்களுக்கு குருக்ஷேத்திர பூமின்னு ஒரு பூமி இருந்தது. அங்கேதான் அவங்களோட கர்ம பூமி. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு போராட்டம், அந்த போராட்டம் தான் கர்ம பூமி. இந்த கர்மாவில் தான் நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் வரும். வேலைக்கு போனால் நிறைய போராட்டம் இருக்கு, வீட்டில் வந்தால் நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் எப்பவும் வீட்டில் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்காது. ஆனால் வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்மளெல்லாம் காத்தால 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போய் வேலை முடிஞ்சு நைட்டில் வீட்டுக்கு வந்து, அப்போ நம்ம குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, வேலையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? லைஃப்பில் குடும்பத்தோட கொஞ்சம் டைம் தான் நமக்கு கிடைக்கிறது. வருஷத்தில் 365 நாள் இருந்தால் அதில் 300 நாளும் வேலையோடு தான் இருக்குது. 65 நாள் ஃபேமிலியோடு இருக்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோ டைம் தான் நமக்கு கிடைக்கிறது. நான் சாமி சொல்லுவேன், நம்ம வேலையில் தான் இருக்கணும், வேலையில் தான் இருக்கணும். வேலையில் இருந்து வாழ்க்கையை தேடணும். வேலை முக்கியமா வாழ்க்கை முக்கியமானு கேட்டால், நம்மளுடைய அவதாரத்தை வைத்து பார்க்கும்போது, எதுக்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று வைத்து பார்க்கும்போது வேலை தான் முக்கியம். கர்மான்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பகவான் கூட கர்மாவோடு தான் இருந்தது. ஜீசஸ், முகமது நபி, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், பகவான் ஸ்ரீராமன் எல்லாம் கர்மத்துக்குள்ளே இருந்ததான் நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேதம் சொல்லி கொடுக்கல, வேலையில் இருந்துக்கிட்டு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. பகவான் ஸ்ரீராமன் கூட வீட்டில் ஒரு பீடத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கல. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் அப்படிதான், பீடம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கல. செய்கையில் இருந்து தான் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவங்க நடந்து காட்டியிருக்கு நம்ம எப்படி நடக்கணும்னு. அவங்க ஆக்ட் பண்ணி காட்டியிருக்கு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும்னு. அந்த வழியில நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனால் டைரக்டர் சொல்ற மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா டைரக்டர் தான் நல்லா இருக்கிறேன், ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படி இப்படி தான் இருப்போம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில கர்ம பூமின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதான் இப்போ சொல்லுவேன், வேலையை எப்பவும் வாழ்த்துங்கள். நீங்கள் எந்த வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையை நீங்கள் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும். அந்த வேலைக்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு வெற்றி வரணும். எதை வாழ்த்துறீங்களோ எதை வணங்குறீங்களோ அங்கிருந்து தான் வெற்றி வரும். கோவிலில் போயிட்டு கடவுளை வணங்கி கடவுளை வாழ்த்துறோம், அங்கிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதுபோல வேலையை நீங்கள் வணங்கி வாழ்த்தி பாருங்கள், வேலையில கட்டாயம் வெற்றி கிடைக்கும். சில வேலையில பகவான் விருப்பம் இல்லாத வேலைக்கெல்லாம் நம்மளை அனுப்பி வைப்பார். ஆனா எந்த வேலையில அவர் நம்மளை அனுப்பி வைக்கிறாரோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். பகவான் ஸ்ரீராமனுக்கு இப்போ காட்டுக்கணும் போகணும்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆனா சில கைங்கரியங்களுக்காக காட்டுக்கு போக வேண்டி வந்திருக்கிறது. போய் தான் ஆகணும். தர்மம் எங்கே இருக்கோ அந்த தர்மத்தை தேடி போய் தான் ஆகணும். தர்ம கர்ம மார்க்க அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம். தர்மத்தினுடைய பாதையில கர்மத்தோட இருந்து நம்மளெல்லாம் அனுகிரகம் சித்திக்கணும், ஆசீர்வாதம் சித்திக்கணும், தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தினுடைய பாதையில போயிட்டு கர்மாவோட இருக்கணும். நம்ம எப்போ தர்மத்தோடு தான் வேலைக்கு போகணும். நம்ம தர்ம சிந்தனை இல்லாமல் நம்ம வேலைக்கு போனா வேலையில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கர்மம் தான் மார்க்கம். கர்ம மார்க்கத்தோடு நம்ம இருக்கும்போது தர்மத்தோடு இருந்து கர்ம மார்க்கத்தில் நம்ம இருக்கணும். அப்பதான் தர்மமும் கர்மமும்
விஜயிக்கும். கலியுகம் என்றது தர்ம கர்ம மார்க்கத்துல தான் நமக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும். தர்மத்தோட இருந்து கர்மத்தில் லயனம் ஆகணும். தர்மம்னா நம்மளுடைய லைஃப் தான். அந்த லைஃபை இறக்கி பிடிச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் கர்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வாழ்க்கையை நல்லா வணங்குங்கள், வேலையை நல்லா வாழ்த்துங்கள், வேலையோடு இருந்து வெளிச்சத்தை பாருங்கள். அந்த வெளிச்சம் தான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எப்பவுமே துணையா இருக்கும். நீங்க சம்பாதிச்சதுதான் உங்க சொத்து. யாரோ சம்பாதிச்சுட்டு பேங்கில் போட்டு வச்சதெல்லாம் என்னோட சொத்துன்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய மகத்துவம் இல்லை. நீங்க பிச்சை எடுத்தாலும் சரி, அந்த பிச்சை எடுக்கிறதோ கௌரவமா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்க வேண்டி வந்தாலும் சரி, கௌரவமா பிச்சை எடுக்கணும். கௌரவமா பிச்சை எடுத்துட்டு விசேஷமா வாழணும். அடுத்தவங்களோட சம்பாதியத்தில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்னோடதுன்னு சொன்னா ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். நம்ம லைஃப்ல நம்ம சம்பாதிக்கணும். அந்த சம்பாதித்தை வச்சு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பாதையை காட்டினவரை புகழ்த்தி பாடணும். நம்மளுடைய சம்பாத்தியத்துக்கெல்லாம் யாரோ ஒரு காரணமா இருக்கு, நமக்கு தெரியும் அது யாருன்னு. அவரை நம்ம புகழ்த்தி கொண்டே இருக்கணும். சம்பாதித்தை கட்டிப்பிடிச்சு இருக்கிறத விட அதுக்கு ஆதாரமானவரை புகழ்த்தி பாடணும். அப்பதான் நம்ம சம்பாதியங்கள் எல்லாம் நம்ம சமாதானத்துக்கு காரணமாகும். நம்ம சமாதானத்துக்கு காரணமாகணும் நம்ம சம்பாதியம் எல்லாம், இல்லையா? எல்லாமே சம்பாதிச்சு வச்சு வயசான காலத்துல சண்டை போட வேண்டிய நிலைமை வந்தா அப்புறம் சம்பாதிச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? எத்தனையோ மக்களுக்கு அப்படி நடக்கிறது. எல்லாமே சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், எல்லாம் சம்பாதிச்சு அழகா வச்சிருக்கிறோம். நான் கடைசி காலத்துல அதை வச்சுக்கிட்டு பெரிய போராட்டம். ஒண்ணுமே அனுபவிக்க முடியாம எல்லாமே ஒரு பள்ளத்தில் விழுந்த மாதிரி கடைசியில் அதை தூக்கி எடுத்து கொண்டு வருவதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் எத்தனை கேஸ் இருந்தாலும் அதுல ஒரு 90% கேஸும் வெல்த் இஷ்யூஸ் தான். வெல்த் ப்ராப்ளத்துல தான் நிறைய ஃபைல் அங்கே இருக்கும். மற்ற ப்ராப்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. சொத்து சம்பந்தமான சண்டைகள் தான் இந்த உலகத்துல நிறைய நடக்குது. அப்போ சம்பாதிச்சதை வச்சுக்கிட்டு சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துக்கிட்டா நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ என்னமோ இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சம்பாதியங்கள் எல்லாம் நம்மளுடைய சமாதானமான வாழ்க்கைக்கு காரணமாகணும். அதோட நம்மளுடைய எதிர்காலங்களுக்கு, நம்மளுடைய எதிர்காலம் நம்ம பிள்ளைகளுக்கு அது பிராராப்தமாகக்கூடாது. நம்ம சம்பாத்தியங்கள் ஒண்ணுமே அவங்களுக்கு பிராராப்தமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளுடைய சம்பாத்தியம் பிரசாதமாக இருக்க வேண்டும். அதுக்குதான் தான தர்மாதிகளோடு இருந்து நீங்கள் வாழணும். அதுக்குள்ள இருந்து கிடைக்கும் சம்பாத்தியங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தோட யாரெல்லாம் இருக்கிறோமோ, நம்மளுடைய எதிர்காலங்கள் யாரெல்லாமோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆனந்தத்துக்கு காரணமாகும். எத்தனையோ மக்கள் சொத்து சம்பந்தமான பிராராப்தங்களால வாழ்க்கையில பைத்தியத்துல கூட போயிருக்கிறாங்க. பார்த்த போது சொல்றாங்க, தாத்தா அந்த காலத்துல பிராமணாவை அடிச்சு போட்டுட்டு சம்பாதிச்ச சொத்தால தான் இந்த குழந்தைக்கு இப்படி வியாதி வந்திருக்கு, அந்த குழந்தை எழுப்பி நடக்காம இருக்கு, அந்த குழந்தை அப்படி இருக்கு, இந்த குழந்தை இப்படி இருக்கு. அப்ப ஏன் நம்மளுக்கு சமைப்புன்னு சொல்லுவேன், எது நம்மளுக்கு ஆண்டவனுடைய அருளால கிடைக்கின்றதோ அது மட்டும்தான் நம்மளுடைய சம்பாத்தியம். அந்த ஆண்டவனை மறந்து ஆண்டவனை ஒதுக்கி வச்சு என்ன அகங்காரத்தாலே நான் தான் இதெல்லாம் என்று நினைச்சு நம்ம எது இந்த உலகத்திலிருந்து இறுக்கி பிடிச்சாலும் அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒதுங்கிடும். அதை காரணம் கொண்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஆனந்தம் கூட இல்லாமல் போய்விடும்.
அதனால தான் நம்ம போய் சொல்லுவேன், வாழ்க்கையும் வேணும், நம்மளுக்கு வாழ வேண்டியதும் வேணும். வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துருக்கிறாரு, நல்ல அழகாக கொடுத்துருக்கிறாரு, எந்த குறையும் நம்மளுக்கு கிடையாது வாஸ்தவத்தில். ஆனால் நம்ம என்னென்னமோ குறை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அது நம்மளுடைய லைஃபுக்கும் ஹெல்த்துக்கும் பாதிக்கிறது இல்லையா? என்னென்னமோ குறை இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட லைஃபுக்கும் பாதிக்கும், ஹெல்த்துக்கும் பாதிக்கும். திருப்தி அடைந்தீங்கன்னா லாங் லைஃபும் இருக்கும், குட் ஹெல்த்தும் இருக்கும். எதுலையுமே திருப்தி இல்லைன்னு வச்சுங்களேன், அது லைஃபுக்கும் பாதிக்கும், ஹெல்த்துக்கும் பாதிக்கும். மனசுக்கும் நிம்மதி இருக்காது, உடம்புக்கு ஆரோக்கியமும் இருக்காது. மனம் குழம்பிட்டோம்னா உடம்புக்கு அது பாதிக்கும்ல. மனம் குழம்பிட்டோம்னா உடம்புக்கு அது பாதிக்கும். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு பால் கொதிக்க வைக்கிறோமே, பாத்திரத்தை வச்சுக்கிட்டு முதல்ல பாலுக்கு சூடு வருவதில்லை, பாத்திரம் தான் முதல்ல சூடாகும். அந்த பாத்திரம் சூடாக 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 பால் கொதிக்க தொடங்கும். அது மாதிரி தான் உடம்பும் உயிரும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. அந்த பாத்திரத்தை நம்ம சூடு பண்ண சூடு பண்ண சூடு பண்ண அந்த பாத்திரத்துக்கு கீழே நம்ம நெருப்பு ஏற்ற 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 அந்த பால் சூடாகிட்டு அந்த பாத்திரம் சூடாகி கொண்டே இருக்கும், அந்த பால் கொதிச்சு கொண்டே இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு ஒரு பக்குவம் இல்லைன்னா, மனசு எல்லாத்துலேயும் போட்டு பிசைஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நம்மளோட பாடிக்கும் பாதிக்கும், நம்மளோட ஃபர்தர் ஆக்ஷனுக்கு பாதிக்கும், ஃபியூச்சர் லைஃபுக்கு பாதிக்கும். அப்போ ஃபர்தர் ஆக்ஷனும் நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் லைஃபும் நல்லா இருக்கணும். ஃபர்தர் ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சர் லைஃபும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்மளுடைய சேவையின் மூலியமாயிட்டு நம்மளுக்கு பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் ஏதோ. அதான் கோவிலில் போனாலும் கூட அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம போய் பிரசாதம் எடுக்கிறதெல்லாம் பிள்ளை, ஒதுங்கி இருந்துடணும் கிடைக்கிற வரைக்கும். நம்ம பேர் கூட்டத்தில் போயிட்டு அப்படி இடிச்சு இடிச்சு எல்லாம் கையை நீட்டி பிரசாதம் வாங்குறதுல ஒன்றும் பெரிய மகத்துவம். ஏன்னா நம்மளோட ஸ்ரத்தா அங்கே இல்லை, அப்போ நம்மளோட மைண்டெல்லாம் அங்கே இருக்காது, அந்த கூட்டத்தோட போயிடும் நம்ம மைண்டெல்லாம். அதனால தான் ரொம்ப டிசிப்ளின் வேணும், கியூ சிஸ்டமாக போங்க. இப்போ நீங்கள் திருப்பதியில் போனீங்கன்னா பார்த்தீங்களா, அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் அங்கே இருக்கிறபடியாக தான் அத்தனை மக்களுக்கு அங்கே போய் சாமியை கும்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் போயிட்டு அப்படியே போயிட்டு விழுந்துட்டோம்னா யாருக்கும் சாமி கும்பிட முடியாது. சபரிமலையில் நீங்கள் போனீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பகவான் ஐயப்ப சுவாமியை போய் கும்பிடுறாங்க. இத்தனோட ஸ்டெப்பு தான் அங்கே இருக்கு, 18 படி. ஆனால் அந்த படி மூலியமா அங்கே வருகிற அத்தனை பக்தர்களும் ஏறி சாமி கும்பிடுறாங்க. ஒரு நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறுறாங்க அந்த படியில். கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு. 10 லட்சம் மக்கள் அங்கே வந்தாலும் 10 லட்சம் மக்களுக்கு அந்த படி மூலியமா ஏறிட்டு தர்ஷனம் கிடைக்கிறது. அதுக்கு காரணம் அங்கே டிசிப்ளின் இருக்கு. அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம போனாதான் நம்மளுக்கு அந்த தர்ஷனம் ஈஸியாக கிடைக்கும். அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து நம்ம வேற வழியில் போயிட்டுன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு தர்ஷனமும் கிடைக்காது, மற்றவங்களுக்கு கஷ்டமும் வரும். அதனால தான் இப்போ நம்ம வாழ்க்கை நல்ல அடக்கமாக ஒதுக்கமாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு ஆண்டவன் உணரணும். அடக்கமாக இருக்கணும், கொஞ்சம் ஒதுக்கமாக இருக்கணும், அமைதியாக இருந்துக்கிட்டு ஆன்மாவை உணரணும். அந்த ஆன்மா தான் பரிசுத்த ஆத்மா. பரிசுத்த ஆத்மா பகவான் ஜீசஸ் பரிசுத்த ஆத்மா அப்படின்னு தான் அபிசம்போதனை செய்கிறோம். கர்த்தா யேசு நாதா, நீதான் கர்த்தா யேசுநாதா, உன்னோட அருள் தான் எல்லாம் கர்த்தா யேசுநாதா, நீதான் எல்லாம். அப்படி நம்பிக்கை வச்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் 64
கிரைஸ்தவ உலகம் வளர்ந்து வந்ததுக்கு காரணம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 64% கிரைஸ்தவ உலகம் இருக்கு. ஏன் வந்ததுக்கு காரணம்? டிவோஷன், நம்பிக்கை. நீதான் எங்களுக்கு நாதன், நீதான் கர்த்தா, நீதான் உலகத்தினுடைய நாதன். ஆரம்பத்தில் அவரை யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் ஜெருசலேமில் அவர் அவதாரம் பண்ணினப்போ யாருக்கு தெரியும்? அவரை யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு அந்த விஷயத்தில். உங்களுக்கு கை சுடுதா? கேண்டில் காரணம் கையில் ஒன்றும் ஆகலை. அப்படியே கேண்டில் கட்டுமா இருந்தால் கேண்டில் இங்கே கொடுத்துடலாம். நல்லா மானசிகமாயிட்டு நம்மளெல்லாம் தீப ஜோதியால் அம்மாவுக்கு ஆராதனை பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சமுத்திரத்தில் கேண்டில் அப்படியே வச்சுக்குவோம், அணைக்க வேண்டாம், ஒரு இடத்துல வச்சுக்குவோம். அப்போ ஒரு சமுத்திரத்தில் நிறைய மக்கள் ஒரு இடத்துல அப்படியே வலை போட்டு கொண்டிருக்கிறோமா, மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சு கொண்டிருக்கும்போது இங்கெல்லாம் எவ்வளோ வலை போட்டாலும் அந்த வலையில் எதுவுமே கிடைக்கலையாம். அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே, நம்ம ஒரு வேலைக்கு போனால் நமக்கு சாப்பாடுக்கு தேவையானது கிடைக்கலன்னா நமக்கு தான் கவலை வரும். நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு தான் கவலை வரும். அப்புறம் எந்த வேலையும் செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிஸ்னஸ் பண்ண போகும்போது பயமாக தான் போகும். அப்புறம் இன்னொரு லாஸ் வந்துட்டோன்னா அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ லைஃப்பில் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நமக்கு வெற்றி கிடைச்சாதான் அதுக்கு பின்னாடி நம்ம போய்கொண்டு இருப்போம். ஒரு கோவிலுக்கு போனாலும் கூட நமக்கு நல்லது நடந்தால் தான் அந்த கோவிலோடய தெரிஞ்சுட்டு இருப்போம், அந்த கோவிலுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். அதே நேரத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு நமக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலன்னு வச்சுங்களேன், அடுத்த கோவிலை தேடி போவோம். அப்படி நடக்குது இந்த உலகத்தில். என்னுடைய வம்சத்தினுடைய கடவுளை கும்பிட்டுட்டு எனக்கு ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்த ஆலயங்களை தேடி போவோம். அங்கே போனால் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் நம்பிக்கையில். மனுஷன் மனசெல்லாம் அப்படி தானே, அதெல்லாம் சகஜம், அதிலெல்லாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதான் சொன்ன ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு டீச் கொடுத்துருந்தேன். நம்ம எந்த ஆச்சாரத்தை பற்றியும் எந்த சம்ஸ்காரத்தை பற்றியும் பேசுறதுக்கு நம்ம வாய் திறக்கக்கூடாது. எல்லாத்துக்குள்ளேயும் தர்மம் இருக்கு. அது இஸ்லாமிக்காக இருந்தாலும் சரி, கிரைஸ்தவ லோகமாக இருந்தாலும் சரி, ஹைந்தவ லோகமாக இருந்தாலும் சரி, புத்திஸ்ட் லோகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் தர்மம் இருக்கு. அதுபோல் எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதர்மம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதர்மம் இருக்கு. பூந்தோட்டத்தில் பூச்சிகள் இருக்கிற மாதிரி கட்டாயம் எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை பற்றிக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அவங்கள நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. எத்தனையோ தர்மத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல உயிர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கு. அதுபோல் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு எல்லாத்தையும் அழைக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும் எல்லாம் இருக்கு. கோவிலில் போய் கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, ஏன் கோவிலில் போறீங்கள் என்று கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே கோவில் கட்டி கொடுத்து அதே கோவிலுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இருக்கிற கோவில் உடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. நம்ம யாரை பற்றிட்டோம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நம்ம டிவோஷன் மூலியமாக நம்ம லைஃப் கண்டினியூ பண்ணணும். நம்ம டிவோஷன் ஸ்ட்ரென்த்தால நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம லைஃப் கண்டினியூ பண்ணணும். டிவோஷனால பக்தியால் நம்ம லைஃப் கொண்டு நடத்தணும்.
அந்த டிவோஷன் பவரால் நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு நன்மை கிடைச்ச வழியை காட்டி கொடுக்கணும். நமக்கு லைஃப்பில் ஒரு நல்லது நடந்திருந்தா அந்த நல்லது நடந்ததுக்கு என்ன காரணமோ அதை நீங்கள் காட்டி கொடுக்கணும். நீங்கள் ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு ஒரு ஜோதியை பார்த்துட்டீங்கன்னா அந்த ஜோதியை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஆனந்தம் கிடைச்சிருந்ததா இருந்தால் கட்டாயம் நீங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அந்த மலை மேலே ஜோதி இருக்கு, நீங்களும் எங்களோட வாங்கலை, அந்த ஜோதியை வந்து வணங்குங்கள், உங்களுக்கும் எனக்கு நடந்த மாதிரி நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ லோகத்தோட ஒரு மகத்துவம். சிலர் ஹிஸ்டரி சொன்னாங்க, ஒரு கடற்கரையில் நிறைய மக்கள் மீன் பிடிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ எங்கெல்லாம் முயற்சி எடுத்தாலும் அந்த மீன் கிடைக்காம இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஜீசஸ் வர்றார். அன்னைக்கு ஜீசஸ் ஒன்றும் யாருக்கும் தெரியாது, அவ்வளோ மக்களுக்கு தெரியாது. ஒரு சாதாரண குழந்தை, சாதாரணமாக நமக்கு தெரியும் தானே, நம்மளுக்குள்ள நம்மளோட வேஷத்தில் யார் இருந்தாலும் நம்மளை வச்சுட்டு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதான் இந்த உலகம். அப்போ அவர் ஒரு சாதாரணமான குழந்தையாக வந்தார். அப்போ அவர் இப்படி ஒரு அவதாரம் பகவான் என்று ஒன்றும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் அப்படியே வந்து கொண்டிருந்தார் இந்த கடல் ஓரத்தில். அப்புறம் இவங்களெல்லாம் அந்த குழந்தை ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மீனவர்கள் எல்லாம் எதுவுமே கிடைக்காம அப்படி கவலையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டு இருந்தோம். இப்போ அந்த குழந்தை ஒரு 100 பேருக்கு மேலே இருந்தாங்க மீனவர்கள். அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த இப்படி அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு இடத்த காட்டி கொடுத்தோம். அந்த இடத்துல போயிட்டு வலை போடுங்கோ. அந்த குழந்தை, சின்ன குழந்தை காட்டி கொடுக்குறார். அங்கே போயிட்டு நீங்கள் வலை போட்டு பாருங்க. அப்போ இந்த சின்ன குழந்தை சொல்கிறது எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்ள முடியல. அது அப்படி தானே இருக்கும். கிருஷ்ணா சொன்னதும் ராமா சொன்னதும் எல்லாரும் முழுமையாக ஒத்துக்கொள்ளலை. சிலவங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருக்குது. சிலவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கதை, ராமாயணம் எல்லாம் ஒரு கதை, பாகவதம் எல்லாம் ஒரு கதை அப்படி சொல்லுவாங்க. கதை கிடையாது, அது நம்மளோட லைஃபு தான். நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதில் இருக்குது. ஆனால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை நமக்கு இருக்கணும். அப்புறம் நான் ஏன் கடவுளை கூப்பிடுறோம், அப்புறம் ஏன் மாலை போடணும்? என்னென்னா அதிலெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், அதிலெல்லாம் டச் வச்சுட்டு தானே இருக்கிறோம். பாகவதத்தில் நம்பிக்கை இல்லைன்னா பகவான் கிருஷ்ணன்ல ஏன் நம்பிக்கை? பாகவதத்தை நம்பணும். பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்பிட்டு தான் பகவானை கும்பிடணும், சொல்றது கேட்கணும். அப்புறம்தான் பகவான் நம்மளுக்கு தர்ஷனம் கொடுப்பார். இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது பகவான் சொல்லியிருக்கிறாரு, நீ வரும்போது நானாய் வரணும், அப்போதான் உனக்கு என்னை பார்க்கலாம். தத்துவமசி. உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்கும் தூரம் இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்கும் ஆழமான உறவு இருக்கணும். என்னோட குவாலிட்டி ஒன்றில் இருக்கணும். நான் எப்படி இந்த மலை மேல் அமர்ந்திருக்கிறோமோ அதுபோல் நீ வரணும். அப்பதான் உனக்கு என்னுடைய காட்சி, அப்பதான் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு மூலியமா ஆனந்தம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு தானே நம்ம சபரிமலைக்கு போகும்போது விரதம் பிடிக்கிறோம், கருப்பு வஸ்திரத்தை அணியிறோம், மாலை போடுறோம், விபூதி போட்டு புட்டு வச்சு பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானாகவே இருக்கிறோம். அப்போ நீங்கள் பதவியில் போயிட்டு இருக்கும்போது ஒருவர் உங்களை பார்த்தா என்ன சொல்றோம்? சாமியே சரணமையப்பா. உங்களுடன் பார்த்தா 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமியே சரணமையப்பா. ஏன் அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம், நீங்கள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு பாதையில் போய் பாருங்க, ஹலோ ஹாய்ன்னு தான் சொல்லுவாங்க. உண்மைதானே? ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹேண்ட்பேக் எல்லாம் பிடிச்சி போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. மொபைல்லாம் கையில் வச்சுட்டு போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சபரிமலைக்கு இருமுடி கட்டெடுத்து போகும்போது என்ன சொல்கிறோம்? சாமியே சரணம் ஐயப்பா. பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொல்கிறோம்? ஹரோஹர் ஹரோஹர் ஹரோஹர். அப்போ ரெண்டும் ஒருவர் தானே. அது ஜீன்ஸு பேண்ட்டு போட்டு டிஷர்ட்டு போனது ஒருவர் தான், மாலை போட்டுட்டு இருமுடி எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஆள் தான். அப்போ பார்த்தீங்களா நமக்கு அந்த டிவைன் ரெஸ்பெக்ட் எப்படி கிடைக்கிறது? அந்த டிவைனில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும்.
அதுதான் வாஸ்தவம். ஆனால் ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக 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 உலகத்தில் எங்கேயெல்லாம் ஜோதி இருக்கின்றதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதான் மகாத்மா என்று சொல்கிறோம். அப்படி ஜீசஸ் ஒரு மகாத்மா. அன்னைக்கு அந்த குழந்தையாக இருக்கும்போது அவரை யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த 100 பேருக்கு அவர் கூப்பிட்டுட்டு பாட சொன்னோம். 10 பேர் அதான் அதை ஏற்றுக்கொண்டது. 90 பேர் அதை ஏற்றுக்கொள்ளலை அகங்காரத்தால். ஓ, இவர் என்னது, நாங்கள் எத்தனையோ வருஷமாக கடலோடு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாததா இந்த கரையில் இருக்கிற பையன் சொல்றது அவர் சொல்றார். ஆனால் அதில் 10 பேர் மட்டும் இன்னும் இந்த குழந்தை சொல்றதுல ஒரு காரியம் இருக்கு, காரணம் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வலை போடுறோம். அந்த இடத்திலிருந்து எடுக்க எடுக்க அப்படியே மீன் கொட்டுது கரைக்கு. அப்போ ரொம்ப அதிசயமா இந்த குழந்தையை பார்த்தோம். இது சாதாரணமான குழந்தை இல்லை. என்னன்னா, நாங்கெல்லாம் கடலோட இருந்துக்கிட்டு கடலுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனா கடலுக்கு வெளியில இருந்துட்டு கடலுக்குள்ள இருக்கிறது காட்டி கொடுக்கிறவங்க யாரு? அவன் தான் கடவுள். அந்த கடவுளை தான் நம்ம இந்த உலகம் எல்லாம் பரவ வைக்கணும். அந்த 10 பேரின் மூலியமா தான் இன்னைக்கு இந்த 64% கிறிஸ்தவ லோகமும் கிரியேஷன் ஆயிருக்கு. நீங்க இந்த ஹிஸ்டரி படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 10 பேர் தான் முன்னுக்கு வந்து சேவை பண்ணினாங்க. 90 பேரும் கேலியும் கிண்டலோடையும் இருந்திருக்கு. என்ன கடல், என்ன மீன், என்ன அவர், என்ன அவர்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10 பேரின் மூலியமா உலக அளவில் இன்னைக்கு நம்மளெல்லாம் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அவர் உணர்ந்து எழும்பி வந்து நம்மளோட இருந்து வாழ்ந்து நம்மளுக்கு வழியை காட்டுகிறார். அதான் இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே. நமக்கு வழியை காட்டுறார். அவர் எதுக்காக உணர்ந்து வந்தார்? பரிசுத்த ஆத்மா எதுக்காக உணர்ந்து வந்தோம்? அசுத்தமான ஆத்மாவை தான் நம்ம அடிச்சு வச்சிருக்கு. அதுக்குள்ள இருந்து பரிசுத்தமான ஆத்மா எழும்பி வந்துட்டது. அதனாலதான் நம்ம எப்படி நினைக்கணும், இந்த பிசிக்கல் ஃபார்ம் ஒரு நாளைக்கு நம்ம பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ நினைக்க வேண்டாம். அது ஒரு டைம் வரைக்கும் தான் நம்மளோட இருந்து நமக்கு உதவி செய்யும். அது ஒரு டைம் வந்தா அது ஒரு பெட்டிக்குள்ளதான் போகும், அது ஒரு காட்டுக்கு தான் போகும், அது நெருப்புக்கு தான் போகும். அப்ப அதுதான் உலகம் என்று நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் அந்த பரிசுத்த ஆத்மாவை உணர்ந்து வாழக்கூடிய அளவில் வளர மாட்டோம். இந்த பாடிக்குள்ளதான் இருக்கு. இந்த பாடி தான் கிராஸ். இதுக்குள்ளதான் இருக்கு அந்த பரிசுத்த ஆத்மா. இதுல கரைச்சி வச்சிருக்கிறோம். நம்ம இதுல அப்படியே தரைச்சி வச்சிருக்கிறோம். அதனால அவருக்கு எழும்ப முடியல. அப்போ தவம் செய்கின்றோம். அந்த தவத்தினால அது எழும்பி வருகிறது உலக தர்மத்துக்காக. உண்மை அப்படித்தானே? நம்ம இந்த பாடிக்குள்ள அப்படியே பிரிக்கி பிடிச்சு வச்சிருக்கு அது. அதனால மூச்சு கிடைக்காம இருக்கு அதுக்கு. அதனால தான் தியானம் பண்ணுங்கோ. உருவத்தை ஒதுக்கி வச்சு உள்ளத்தை உணர்ந்து பாருங்கள். அந்த உணர்ச்சியினால நீங்கள் இந்த உலகத்தோடு இருங்கள். அப்ப இந்த உலகம் எல்லாம் நம்மளுக்கு ஒத்துழைக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சாமி சொன்னதில்லை, சபரிமலைக்கு ஒரு போய் கொண்டிருக்கும் போது நம்மளும் தான் சுவாமியை சரணம் வைப்பான்னு சொல்றோம். ஏன்? அந்த பகவானுடைய தர்சனம் அவரின் மூலியமா கிடைக்கிறது இன்னொருவருக்கு. அதனால இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் சபரிமலையில போயிட்டு ஐயப்ப சுவாமி கும்பிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல 100 வருஷம் முன்னாடி ஒன்றும் இவ்வளவு கூட்டம் ஒன்றும் கிடையாது. ஒருவர்ல இருந்து ஒருவருக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டுல இருந்து சபரிமலைக்கு மக்கள் போறாங்க. லண்டன்ல இருந்து கூட போறாங்க இருமுடி எடுத்துட்டு. ஏன் காரணம்? ஒரு காலத்துல
அந்த ஊரோட இருந்த மக்கள் மட்டும்தான் அந்த சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை கும்பிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த ஐயப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு உலக அளவில் இருந்து மக்கள் ஓடி ஓடி வந்து வணங்குறாங்க. காரணம், அந்த ஐயப்பனோட இருக்கும்போது அந்த ஐயப்பனோட குணம் கிடைக்கும். அந்த ஐயப்பனோட குணத்தை வச்சுக்கிட்டு எல்லா கணங்களோடையும் நீங்கள் இருந்தால் அந்த கணங்கள் எல்லாம் ஐயப்பனோட குணத்தோட வந்து ஐயப்பனை வணங்கி கொண்டிருப்பாங்க. இப்போ சாமி சொல்லுவேன், கணங்கள் முக்கியம் இல்லை, குணம் ரொம்ப முக்கியம். நல்ல குணத்தோட இருக்கணும். தேவகணங்கள் நம்மளெல்லாம் தேவகணங்கள் ஆக்கும். அந்த தேவகணங்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் நல்ல குணத்தோட இருந்தால் மட்டும்தான் அந்த தேவதைக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்மளும் இன்னைக்கு ஒரு கோவிலில் போயிட்டு அந்த கோவிலை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கடவுளை நல்லா கும்பிட்டா தானே நம்ம பிள்ளைங்க அந்த குணத்தை காட்டிட்டு அதை பண்ணி கொண்டிருப்பார். நம்ம அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு மொபைல் ஃபோனில் பேசி கொண்டு இருக்கிறத குழந்தை பார்த்துட்டோம்னா நாளைக்கு அந்த குழந்தை 2 மொபைல் ஃபோன் எடுத்து கோவிலுக்கு போகும், உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பேன். அப்போ கேள்வி கேட்டால் சொல்லுவோம், நேற்றுக்கு என்னோட அப்பா அப்படி பண்ணிட்டு இருந்தது, அதனால தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அடுத்தவங்க செய்வாங்க. அதனால தான் நம்ம எல்லாம் அந்த தெய்வீகத்தை உணர்த்தி எடுக்கணும். அதுதான் இந்த சண்டை. ஐயோ நான் மாட்டுப்பட்டுட்டோமே, எனக்கு இனிமேல் எதுவுமே ஜெயிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கிராஸில் உங்களை அடிச்சு வைக்காம நீங்க உங்களை அதிலிருந்து வெளியில கொண்டு வரணும். அந்த கிராஸில் அடிச்சு வைக்கிறதுக்கு இல்லை இந்த லைஃப். அப்படி ஸ்டில்லா இருக்கிறதுக்கு இந்த லைஃப் கிடையாது. நீங்க ஆக்டிவா இருக்கணும். அதான் ஜீசஸ் காட்டுறார் நமக்கு. எந்த போராட்டம் நம்மளுக்குள்ள வந்தாலும் சரி, யார் உங்களை பிடிச்சு அடக்கி வச்சாலும் சரி, யார் உங்களை பிடிச்சு ஆணி அடிச்சு வச்சாலும் சரி, அதையெல்லாம் ஜெயிச்சு நம்ம தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம எழும்பி வரணும். எனக்கு நேத்திக்கு அப்படி ஒன்று நடந்துட்டுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த சேவை கிடைச்சிருக்குமா? நேத்திக்கு என்னமோ நடந்திருக்கு. அது காலத்தின் லீலைகள், காலத்தினுடைய லீலைகள். இன்னைக்கு இப்போ நம்மளெல்லாம் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாம் நியூஸில் படிச்சிருப்பீங்க, சில நாடுகளில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. சில நாடுகளிலிருந்து எத்தனையோ மக்கள் அந்த நாடை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ பிரசன்ட் அந்த நாடை விட்டு ஓடுவதற்கு கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகத்தினுடைய லீலைகள் நம்மளுக்கெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. அது அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்ப சுவாமி போல் சொல்லுவேன், நம்மளாம் உணர்ந்து எழும்பிடம். படுக்கையிலேயே படுக்கக்கூடாது. அந்த படுக்கை தான் என்னோட உலகம், இல்லைன்னா என்னோட வீடு தான் என்னோட உலகம் அப்படி நினைக்கக்கூடாது. இன்னொரு உலகம் இருக்கு, தர்மம். அந்த தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பகவான் நம்மளுக்கு இந்த பிசிக்கல் ஃபார்ம் கொடுத்தது. அந்த பிசிக்கல் ஃபார்மோட இருந்துகிட்டு நம்ம உணர்ந்து எழும்பணும். அதான் பரிசுத்த ஆத்மாவை நம்ம உணரணும். அந்த ஆத்மாவை உணர்ந்துட்டு அந்த ஆத்மாவை நீங்க முன்னுக்கு வைக்கணும். அதை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சாயுஜ்யம் கிடைக்கணும். ஒரு கோவில்ல பிராணனை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராணனை போய் வணங்குறவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கின்றது. ஒரு கோவில்லையும் அப்படித்தானே, பிராணனையை தான் எடுத்து பிரதிஷ்டை பண்றோம். அந்த பரிசுத்தமான ஆத்மாவை எடுத்துக்கிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்றோம். அந்த பரிசுத்த ஆத்மாவை நம்ம பூஜை பண்ண நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அப்படிதான் நடக்கிறது. பிராண பிரதிஷ்டை தான் நடத்தி இருக்கின்றது. சுயம்பு இல்லையே, பிராணன் தான் சுயம்பு. இந்த சுயம்புவிலிருந்து தான் அந்த சுயம்பு உணர்ந்து வந்திருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா நம்ம சுயம்பு, அந்த சுயம்புக்குள்ள இருந்து தான் இன்னொரு சுயம்பு வந்திருக்கு, தானா உருவாயிருக்கின்றது. ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் குழந்தை எப்படி வரும்? சுயம்பு தானா உருவாகின்றது. தானா அது உருவாகி கொண்டே இருக்கின்றது. அந்த சுயம்பு தானே நம்ம எல்லோரும். சுயம்புவா இருக்கு, தானா உருவாயிருக்கின்றது. கை வந்ததும், காலு வந்ததும், கண்ணு வந்ததும், காது வந்ததும், இந்த அவ்வளோ மிஷினரிஸ் உள்ள இருக்கு.
அவ்வளோ பார்ட்ஸ் இருக்குள்ள, ஹார்ட்டு, கிட்னி, எத்தனை பார்ட்ஸுகள். ஸ்கேன் பண்ணி பாருங்க, எத்தனை வேலைகள், எத்தனை குடல்கள், எத்தனை மாம்ச பேஷிகள், எத்தனை செல்லுகள் இந்த பாடியில் இருக்குது. இதெல்லாம் எப்படி கிரியேஷன் ஆகிருக்கு? குழந்தை வயத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கர்ப்பமாயிட்டோம். ஆனால் அந்த ஒவ்வொன்றும் எப்படி கிரியேஷன் ஆகிறது பார்த்துக்கணும். அதான் சுயம்பு. அந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய நம்மள எல்லோரும் அந்த சிவ சுபாவத்தோடு இருக்கணும். சுயம்புவாக இருக்கக்கூடிய நம்மள எல்லோரும் சிவஸ்வபாவத்தோட, சிவஸ்வபாவம்னா மங்கள சுரூபமாக இருக்கணும். அந்த மங்களம் தான் இந்த உலகத்துக்கு தேவை. அந்த விளக்கு எவ்வளவு மங்களமாக இருக்கின்றது. அந்த விளக்கை நம்ம எரிக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்க்க பார்க்க அந்த மங்களம் நமக்கும் கிடைச்சு கொண்டிருக்கின்றது. அதை நம்ம மங்களமாக இருக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்கிறது ஏதோ அதை நம்ம தூக்கி வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, அம்மாவுக்கு நம்ம விளக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல இந்த அளவுக்கு மங்களமாக இருக்கிறதா இருந்தா அதுக்கு காரணம் அந்த அம்மா தான். அந்த அம்மாவோட கிரேஸ் தான் நம்மளுக்கு எல்லாம் இந்த நாட்டுக்கு விசா கிடைச்சிட்டு இங்க வந்ததுக்கு காரணம். நம்மளெல்லாம் இன்னைக்கும் நாளைக்கும் எதிர்காலம் எல்லாம் இந்த நாட்டோடு இருக்கணும்னா அந்த அம்மாவோட கிரேஸ் வேணும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையும் வேலையும் எல்லாம் இந்த நாட்டில் நல்லா கிடைக்கும். இந்த நாடு நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். இந்த நாட்டில் எல்லா வசதியோட நம்ம வாழ முடியும். காரணம், ஒரு வீடு நீங்கள் உங்களோட சொந்தமான லேண்டாக இருந்தாலும் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா அந்த வாஸ்துக்குன்னு ஒரு புருஷன் இருக்கு, வாஸ்து புருஷன். அதை பூஜை பண்ணிட்டு தான் நீங்கள் கல் போடணும். பூமி பூஜா. அந்த பூமிக்குன்னு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் அங்கே வேலை ஆரம்பிக்கணும். ஒரு கேணி போட போறதா இருந்தா அந்த இடத்த பூஜை பண்ணிட்டு தான் கேணி போடுறீங்க. தண்ணி இருக்கிற இடத்துல கேணி போடுறதா இருந்தாலும், தண்ணி இல்லாத இடத்துல போய் கேணி போடுறதா இருந்தாலும் பூமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் கேணி போடுறதுக்கு தயார் எடுக்கிறீங்க. ஒரு மாடா இருந்தாலும் மாடுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நீங்க பால் எடுக்கணும் மாடுல இருந்து. அப்பதான் மாடு உங்களுக்கு நிறைய பால் கொடுக்கும். அதுபோல நம்ம ஒரு கண்ட்ரியில இருக்கிறோம். இந்த கண்ட்ரியிலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தா இந்த கண்ட்ரியினுடைய ஸ்தல தேவதையை நம்ம நல்லா கும்பிட்டு தான் ஆகணும். இந்த கண்ட்ரிக்கு ஒரு ஸ்தல தேவதை இருக்கு. இப்போ நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்தல தேவதை இருக்கு. நீங்க சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்தல தேவதை இருக்கு. அந்த தேவதைக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு இருக்க முடியாது. அந்த தேவதை ரெஸ்பெக்ட் பண்ணினாதான் அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு வசதியெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்க வீட்டில் பகவானை வச்சு வணங்குறீங்க, முருகனை வச்சு வணங்குறீங்க. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்த நேரத்தில் அந்த முருகனை பத்தி நல்ல 4 வார்த்தை சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதே முருகனை பத்தி ஒருவர் வந்துட்டு தேவையில்லாம பேசினா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? விட மாட்டீங்க. கவலை வரும் உங்களுக்கு இல்லையா? ஏன் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும் கடைசியில. இதை சொன்னதுக்கா நீங்க வந்தீங்க, என்னோட மனசை குழப்பறதுக்கா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்போம். அப்ப நம்ம இப்ப நம்மளுடைய சொர்க்கம் தான் இந்த உலகம். கேட்டா இந்த நாடு நமக்கு ஒரு வைகுண்டம் மாதிரி தான் இருக்கு. உண்மையை சொல்றேன். ஒரு எங்களுக்கு கூட ஒரு ஃபீலிங் இது ஒரு வைகுண்டம் தான். உண்மையில உணர்ந்து வாழ்வதா இருந்தால் இதுதான் வைகுண்டம். உண்மை. பூமியினோட உச்சியாக்கும் இதெல்லாம். பூமியினுடைய உச்சி. அதுதான் இவ்வளவு அழகா இருக்கு இந்த நாடுகள் எல்லாம். கீழே கீழே போனீங்கன்னா நீருறவு குறைவா தான் இருக்கும். மேல மேல வந்தீங்கன்னா நல்ல நீருறவு இருக்கும். புரிஞ்சு? அதான் மகர்ஷிகள் எல்லாம் ஒரு காலத்துல தபசு பண்ணுவதற்கு ஏன் ஹிமாலயம் எல்லாம் தேடி போனாங்க? உயிரை உணர்வதற்கு ரொம்ப நல்ல குளிர்மையான இடங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தபசு என்றது அக்னி. தபசு என்றது அக்னி. அந்த தபசோட நீங்க இருக்கணும்னா குளிர்மையான இடங்கள் தான் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்க ஒரு நெருப்புக்கு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நீங்க தபசு பண்ணினீங்கன்னா 2 நாள்ல நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஆனா குளிர்மையான இடத்துல போயிட்டு நீங்க தபசு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அந்த தபசு கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா பாடி இன்னர் ஹீட் ஆகும்போது, உள்ள ஹீட் ஆகும்போது வெளியில கோல்டு வேணும். அதான் சாமி கூட சொல்றோம்ல, நீங்க எல்லாம் குளிரோட கோட்டெல்லாம் போட்டு கொண்டு இருப்பீங்க. இப்ப சாமி சொல்லுவோம், ஜன்னல் திறந்து போடு, டோர் திறந்து போடு. அப்படியான
அப்படியான நிலைமையில் குளிர்மையில் இருந்தால் தான் எங்களோட சென்ஸுகள் எல்லாம் வேலை செய்யும். ஒரு இருட்டறையில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஹாட்டோடு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்மளோட வேலை ஆரம்பிச்சு அந்த வேலையில் நமக்கு வெற்றி கிடைக்காது. எப்போ நம்மளோட லைஃபுக்கு உண்மையாக சொன்னால் தபஸ் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஊரில் கோட்டு போடவே தேவையில்லை. தபஸ் இருக்கணும், நீங்கள் அக்னி மாதிரி இருக்கணும், அது உங்களுக்கு குளிராது. இப்போ சாமி கேதார்நாத்துக்கு போயிருந்தோம், அங்கெல்லாம் அப்படியே இந்த நாடு மாதிரி தான் ஸ்னோவெல்லாம் விழுந்துட்டு இருக்கும். சாமி அந்த மலையில் மேலே ஏறி கீழே வர்ற வரைக்கும் அந்த வேஷ்டி தான் இப்படி கட்டிகிட்டு இருக்குது. கூட வந்தவங்களெல்லாம் காலில் க்ளவுஸு, கையில் க்ளவுஸு, தலையில் க்ளவுஸு, எல்லா க்ளவுஸும் போட்டுட்டு கண்ணு மட்டும்தான் வெளியில் தெரியுது. இல்லை கண்ணு கூட மூட முடியாது, மற்றதெல்லாம் மூக்கும் கண்ணும் மூடலை, மற்றதெல்லாம் மூடி இருக்கு. அப்படியே கங்கையில் போயிட்டு ஐஸ் வாட்டரில் குளிச்சோம் போயிட்டு. போன முறை லண்டனுக்கு வந்த போதும் அப்படிதான், இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு கடலில் போயிட்டு ஸ்நானம் பண்ணேன். மார்னிங் 3 o'clock இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. அங்கே போய் அவ்வளோத்துக்கு குளிர், டச் பண்ணவே முடியாது தண்ணி, அப்படியே ஷாக் அடிக்கும், கரண்டில் தொட்ட மாதிரி. ஆனால் சாமியும் குளித்தோம், சாமியோட வந்தவங்களையும் குளிப்பாட்டிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஆத்ம சங்கர்ஷம் இல்லாமல், சங்கர்ஷம் இருக்கக்கூடாது. ஆத்ம சங்கர்ஷம்னா சண்டை, ஃபைட்டிங், சங்கர்ஷம், அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோத்துக்கு இந்த ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே டெவலப் ஆகும். ஆத்ம சங்கர்ஷம் இருக்கக்கூடாது. உங்கள் உயிரை வச்சுட்டு நீங்கள் போராடக்கூடாது. அந்த போராட்டம் தான் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த ரிலாக்ஸ் நமக்கு வேணும். நீங்கள் ஃப்ளைட்டில் ஒரு பைலட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே டிப்ரெஷனில் நீங்கள் அந்த வேலை பண்ணினீங்கன்னா உங்கள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான் வரும். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலை பண்ணினீங்கன்னா அங்கே நல்லா இருக்கும் எல்லாம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம உயர்ந்து எழும்பணும். உயர்த்து எழுந்த நாள் டெய்லி அப்படி தான் இருக்கணும். இந்த நாள் மட்டும் இல்லை, நம்மளெல்லாம் அந்த ஜீசஸோட பிளஸ்ஸிங் இருக்கிற உயிர்கள் தான். அந்த குரு பரம்பரையில் இருந்து தான் நம்மளெல்லாம் அவதாரம் எடுத்திருக்கிறோம். எல்லா குருவும் ஒன்று தான். அதான் சர்வ மதமும் என் மதம். அப்போ மக்களுக்கு சொல்லுவேன், சர்வ மதமும் என் மதம், சர்வ மதமும் எனக்கு சம்மதம், சர்வ மதமும் எனக்கு சம்மதம். ஏக மதம் அன்பு மதம், ஏக மதம் அன்பு மதம். சர்வ மதமும் என்னுடைய மதம்தான். ஆனால் சர்வ மதமும் எனக்கு சம்மதம்தான். எந்த மதத்தை பற்றியும் எனக்கு ஒன்றும் சொல்ல வராது. எல்லா மதமும் நம்மளுடைய மதம்தான். எல்லா மதமும் நமக்கு சம்மதம்தான். எல்லா மதத்துடையும் நமக்கு ஹெல்ப் கிடைக்கணும். இந்த உலக அளவில் எல்லாருக்கும் பரஸ்பர ஸ்நேகம் இருக்கணும். பரஸ்பர ஸ்நேகத்திலிருந்து பரஸ்பர சகாயம் வரணும். அப்புறம் பரஸ்பர சமாதான பாவம் வரணும். இது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எப்போது சொல்லுவேன், எல்லா மதமும் அன்பு மதமாக இருக்கணும். அன்பு தான் இந்த உலகத்தில் வேணும். அந்த அன்பு தான் ஜீசஸ், அந்த அன்பு தான் மாதா. எல்லாம் அன்பு தான். லவ் ஆல் சர்வ் ஆல். எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுங்கோ. எல்லாரோடையும் இணைந்து வாழுங்கள். யாரிலையும் பகவான் இல்லை என்று நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்குள்ளும் பகவான் இருக்கிறார். ஒரு பூவுக்குள்ளே கூட நீங்கள் கடவுளை பார்க்குறீங்க. ஒரு பழம் கிடச்சா அதுக்குள்ளே கடவுளை பார்க்குறீங்க. இந்த பூ கோவிலிருந்து கிடச்சா அதுக்குள்ளே கடவுளை பார்க்குறீங்க.
ஒரு பழம் கோவிலிருந்து கிடைச்சா அதுக்குள்ள கடவுளை பார்க்குறீங்க. சொட்டு விபூதி கோவிலிருந்து கிடைச்சா அந்த விபூதியில் கடவுளை பார்க்குறீங்க. சொட்டு சந்தனம் ஒரு கோவிலிருந்து கிடைச்சா அதுக்குள்ள கடவுள் பிரசாதம் இது. கொஞ்சம் பாயாசம் கோவிலிருந்து கிடைச்சா அதுக்குள்ள கடவுளை பார்க்குறீங்க. கீழே போடாமல் சாப்பிட்றீங்க. எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம். அதுபோல் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. Everybody God form. Everybody God form. These flowers, the fruit, everybody God form. You view in, definitely you darshan inside. நம்ம பார்க்கணும், அப்பதான் அது தெரியும். பார்த்தீங்களா, இந்த பூ இப்போ இப்படி இருந்தால் நம்ம பூ தெரியும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சீடு இருக்கு. ஆனால் சீடு பகவான் வெளியில் காட்டலை, உள்ள அடக்கி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா, சில பழங்களுக்கு மட்டும்தான் சீடு வெளியில் இருக்கு. ஆனால் நிறைய பழங்களுக்கு உள்ளதான் கடவுள் சீடு வச்சிருக்கிறார். ஒரு ஆப்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் சீடு இருக்கு. ஒரு ஆரஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் சீடு இருக்கு. சில பழங்களுக்கு மட்டும் இந்த கேஷ்யூ நட் தெரியும் இல்லையா, அதோட சீடு வெளியில் வச்சிருக்கார் பகவான், பழத்துக்கு வெளியில் வச்சிருக்கிறார். அதுபோல பகவானோட படைப்பில் எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விசேஷம் வச்சிருக்கிறார். அந்த விசேஷத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த விசேஷம்தான் நம்ம லைஃப்ல நம்ம உணர்ந்து வாழணும். அந்த விசேஷத்தோட நம்ம வாழணும். ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் கோடானு கோடி நமஸ்காரம்.